ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான கேரட் தோசை. ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 கிலோ கேரட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு நாங்கள் உளுந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக நறுக்கி போட்டு தாளித்து செய்கிறதுனா செய்யலாம். நான் இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்க அரைச்சிக்க போகிறேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு சீரகம், மிளகு, வரமிளகாய், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அரிசியை ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கூடவே கேரட், நாம் அரைக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்சிலேயே போட்டாவே ஈஸியாக மஞ்சிடும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதே மாதிரி கருவேப்பிலை செய்யலாம், பீட்ரூட் தோசை செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட், பீட்ரூட், கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சாகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா தாளித்து மாவில் கொட்டி கலந்து கூட தோசை ஊற்றலாம். இப்படி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால நான் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு புளிக்க வைக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை. ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம சிம்பிளாக அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ரெசிபி. இட்லி மாவெல்லாம் பத்தாத டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்தப்புறம் கூட குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காகவும் இது செஞ்சு கொடுக்கலாம். கேரட், கருவேப்பிலை தொடாத குழந்தைங்க கூட ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பீட்ரூட்லேயே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்ச எல்லா மாவையும் நான் ஒட்டுக்காக கலந்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து மூடி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் ரெஸ்ட்டு விட்டுட்டு ஈவினிங் நாங்கள் தோசை போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு அரைச்ச உடனே கூட தோசை போடலாம். கொஞ்சம் வெறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு விட்டு தோசை ஊற்றினோம்னா நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரும். அதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருக்கேன். இப்போ மாவு அரைக்கிறப்ப அரிசி கூட உளுந்து, வெந்தயம் எதுவுமே இல்லை. வெறும் கேரட் மட்டுமே போட்டு மாவு அரைக்கிறோம். இப்போ கல் நல்லா காஞ்ச பிறகு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. இது ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது. ஒரு மீடியமாக ஒரு சின்ன ஊத்தப்பம் மாதிரி போட்டுடணும். இது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா முருகலாக வர மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ஒரு சைட் கிறிஸ்பியாகவும் ஒரு சைட் சாஃப்டாகவும் வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட சைட் டிஷ் சிம்பிளாக தேங்காய் சட்னி இருந்தால் போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த தோசையை எடுத்துடுறேன். அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான டிஃபன், ஹெல்த்தியான டிஃபன் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.